நம்ம இதை எப்படி ஷார்ட்கட்டாக கொண்டு போக போறோம்னா, ஒன்னோட ஒரு கோலோட இன்னொரு கோலை நம்ம இன்டர்லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்ல போறோம். அந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில ஃபேக்ட்ஸையும் இதோட ஷார்ட்கட்டை நம்ம சொல்ல போறோம். ஸோ அது வந்து இன்னும் நல்லது. ஏன்னா நம்ம ஒரே டைம்ல 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கிற மாரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோ பவர்ட்டி. நோ பவர்ட்டி அப்படின்னா வறுமை ஒழிப்பு அப்படின்ற விஷயத்துல வந்து நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்திய அளவில் சரி. இந்திய அளவில் நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ நோ பவர்ட்டி ஃபர்ஸ்ட் கோல். ஸோ தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இதுல வந்து நம்ம 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த மாநிலம் இருக்கு? நம்ம தமிழ்நாடு இருக்கு. ஃபர்ஸ்ட் கோல் என்ன? நோ பவர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஜீரோ ஹங்கர், பசியின்மை. பசி வந்து ஒழிக்கணும் அப்படின்றது 2வது கோல். ஒரு நாளைக்கு வந்து நம்ம 3 வேளை சாப்பிடுவோம். ஆனா 2 வேளை சாப்பிட்றாங்கன்னா அவங்க பசியோட இருக்காங்க. ஒரு வேளை பசியோட தானே இருப்பாங்க. ஸோ அந்த பசியோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். குட் ஹெல்த் இருக்காது. ஸோ 3rd கோல் வந்து குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங். அதாவது 2வது கோல் என்ன? ஜீரோ ஹங்கர். அவங்க வந்து 2 வேளை தான் சாப்பிட்றாங்க அப்படின்றப்போ 3வது வேளை சாப்பிடல. ஸோ 3வது வேளை சாப்பிடாததுனால அவங்களுக்கு ஹெல்த் போயிடுச்சு. அடுத்து 4வது வந்து குவாலிட்டி எஜுகேஷன். எஜுகேஷன் வந்து இப்போ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 திசை, எந்த திசைக்கு போனாலும் கற்றவங்களுக்கு சிறப்பு தான் அப்படின்றத 4 திசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கல்வி 4 திசை. ஸோ 5வது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா ஆண் பெண் சமம் அப்படின்னு தானே. இப்போ ஆண்கா இருக்கட்டும் பெண்கா இருக்கட்டும் கையில வந்து ஒரு கையில 5 விரல் தான் இருக்கும். ஸோ 5. 6வது வந்து கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். கிளீன் வாட்டர்னா ஆறு. ஸோ பேர்லயே ஆறு இருக்கு. ஆறுனா ரிவர். ரிவர்ல வந்து வாட்டர் போகும். ஸோ அடுத்து 7 வந்து அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி. ஒரு வாரத்துக்கு வந்து 7 நாள் நம்ம 7 நாளும் ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ 7 நாளும் நமக்கு வந்து ஆற்றல் தேவை. ஆற்றல் இருந்தால் தான் நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ 7 நாளும் நமக்கு வந்து கிளீன் எனர்ஜி வேணும். ஸோ அதுதான் 7. அடுத்து வந்து 8. ஸோ நம்ம எனர்ஜியோட இருந்தால் தான் நம்மளால ஒர்க் செய்ய முடியும். டீசென்ட் ஒர்க் நம்ம ஒழுங்காக செய்ய முடியும். எனர்ஜி இல்லைன்னா நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 8க்குள்ள வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 8க்குள்ள ஒர்க்கும் இருக்கு அப்படின்றது தான் இதோட ஷார்ட்கட். அடுத்து வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ற இடம் எப்படி இருக்கணும்? 8வது கோல் ரீசன்ட் ஒர்க்கு. அந்த ஒர்க் பண்ற இடம் எப்படி இருக்கணும்னா இண்டஸ்ட்ரியா இருக்கணும், இன்னோவேஷன் நிறைஞ்சதா இருக்கணும். அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்புன்றது நல்லா இருக்கணும். நார்மலா நம்ம ஒர்க் பண்ற இடம் எப்படி இருக்கும்னு நினைப்போம், நல்லா இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதனால ஒர்க் பண்ற இடம் நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இண்டஸ்ட்ரியா இன்னோவேஷனா இருக்கணும் அப்படின்றது தான் அடுத்த ஷார்ட்கட். அடுத்து வந்து ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ 5ஓட மல்டிபிள் தான் 10. ஸோ 5 வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ 10 வந்து ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ அதோட மடங்கு அப்படின்றதுனால அது ஈக்குவாலிட்டி இன்இக்வாலிட்டி அப்படின்றத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். இப்போ அந்த 11 அப்படின்றத நம்பரை பார்த்தீங்கன்னாலே அது வந்து ஒரு பில்டிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ நிலையான நகரங்கள் அப்படின்றத அதில் ஞாபகம் வச்சுக்கலாம். 11 பில்டிங் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பில்டிங் வந்துடும். ஸோ அடுத்து 12 ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். இது வந்து ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன்னா நுகர்வு மற்றும் உற்பத்தி. ஸோ நுகர்வுன்றது நம்ம 12 மாதம் ஞாபகம் வச்சுக்கலாம். 12 மாதம் வருஷம் ஃபுல்லாக நம்ம நுகர்றோம். வருஷம் ஃபுல்லாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம தேவைகள்ன்றது பூர்த்தி செய்யப்படும். இல்லைன்னா நம்ம ஒரு மாதம் ப்ரொடக்ஷன் வந்து நிறுத்திட்டாலும் அந்த தேவைகள் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். அதோட தேவை இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பிரச்சனைகள் வரும்.